தேவைகளை நோக்கி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். உலகத்துல இந்த தேவை சந்திக்கப்படலையே, இது சந்திக்கப்படலையேன்னு சொல்லி அப்படி இந்த தேவைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ தேவையை நோக்கி ஓடாத, என்ன நோக்கி ஓடு, ஆட்டோமேட்டிக்கா உன் தேவை சந்திக்கப்பட்டுரும்னு சொல்றாரு. இன்னும் கூட நான் சொல்ல போனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த பூமியில ஒரு மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இந்த மரம் வளரணும்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வளர முடியுமா? வளர முடியாது. அப்போ இப்போ மரம் வளரணும்னா மேல மழை பெஞ்சா போதும், வானம் திறக்கப்பட்டா போதும், வானத்துல மழை ஊற்றப்பட்டா போதும். இதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்றாரு. பூமியில உனக்கு தேவைகள் சந்திக்கப்படணுமா? உன்னுடைய வயிறு திருப்தி ஆகணுமா? உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா? நீ பூமியை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, வானம் திறக்கப்பட்டால் ஒழிய பரலோக ராஜ்யத்தை நீ தேடு, வானம் உனக்கு திறக்கப்படும். வானத்தின் ஆசீர்வாதம் உனக்கு திறக்கப்படும் பொழுது பூமியின் தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும்.